தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இப்போது நம்ம சமூக ஊடகத்துல ஒரு விஷயம் மிகவும் பேசப்படுது. அதுதான் கேபிஒய் பாலா அவர்கள் செய்கின்ற சமூக சேவைகள் மேல எழுந்திருக்கின்ற விமர்சனங்கள். பொதுமக்களாகிய நாமும் இதை பார்க்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமையை பார்த்ததும் எனக்கு ஒரு யோசனை வருது. ஒருவர் பல வருடங்களாக செய்து வருகின்ற சேவையின் மதிப்பை சில நாட்களின் விமர்சனங்களால் முடிவு செய்ய முடியுமா? இது சிந்தித்து பார்க்கும்போது நம்ம தமிழ் மொழியின் அறிவு நமக்கு துணை இருக்கு. நம் முன்னோர்கள் ஒரு அருமையான பழமொழியை சொல்லியிருக்கிறாங்க. அதுதான், கரைந்து போனால் என்ன, காரியம் ஆகட்டும். இதன் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல காரியத்தை செய்ய முன் வருபவர் அந்த காரியத்தால் தனக்கு ஏற்படக்கூடிய இழப்பு, அவமானம் பற்றி கவலைப்படக்கூடாது என்பதுதான். முக்கியமானது அந்த நல்ல காரியம் நடக்கிறதா என்பதுதான். பாலா சார் செய்த பல சேவைகள் இருக்கிறது. மலைப்பகுதி மக்களுக்கான ஆம்புலன்ஸ் சேவை, ஏழை மாணவர்களுக்கான கல்வி உதவி, இவை எல்லாம் நல்ல காரியங்கள் தானே. இந்த காரியங்கள் நடந்திருக்கின்றன. இதன் மூலம் ஒருவரின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இப்போது இந்த சேவைகளுக்கு மத்தியில் சர்ச்சைகள் வந்தாலும் அந்த காரியம் நடந்திருக்கிறது. இதுவே மிகப்பெரிய விஷயம். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, விமர்சனங்கள் எளிது, சேவை கடினம். யாரும் வந்து ஒரு வீடியோ போட்டுட்டு குறை சொல்லலாம். ஆனால் பல வருடங்களாக யாருக்கும் தெரியாம, புகழ் கிடைக்காம சேவை செய்து கொண்டிருக்கின்ற ஒருவனின் உழைப்பு, அது விளைவித்த நன்மை, இவற்றின் மதிப்பு மிக பெரியது. சில நேரங்களில் ஒருவரை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அப்போது கரைந்து போனால் என்னன்னு நினைச்சு குறை சொல்வதை விட காரியம் ஆகட்டும் என்று நினைக்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வேண்டும். நாம் யாரையும் கண்மூடித்தனமாக பின்தொடர வேண்டாம். ஆனால் நல்ல காரியத்தை மட்டும் ஆதரிக்க வேண்டும். ஏனால் அந்த சேவையின் பயனை இறுதியில் பெறுவது நம் சமூகம்தான். அதனால் ஒருவர் செய்கின்ற சேவையை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அதன் நல்ல விளைவுகளை பார்ப்பதுதான் நமது கடமை. விமர்சனங்கள் எப்போதும் இருக்கும், ஆனால் நல்ல காரியத்தின் மதிப்பு எப்போதும் நிற்கும். நாமும் நமது அன்றாட வாழ்வில் யாராவது நல்லது செய்ய வந்தால் முதலில் ஆதரவாக நிற்போம். காரியம் நடக்கட்டும் என்பதுதான் நமது நோக்கமாக இருக்க வேண்டும். நல்லது செய்பவர்களுக்கு ஆதரவாக இருப்போம். நன்றி.